எல்லா வாட்டியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டா, அப்போ ப்ராப்பரா டைம் யூஸ் பண்ணாததுக்கு பனிஷ்மெண்ட்டு? இந்த வாட்டி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். டெய்லி மார்னிங் 8:00க்கு முன்னாடி அந்த டேக்கான வீடியோவ அப்லோட் பண்ணிடணும். அண்ட் டெய்லி ஹேபிட் ட்ராக்கர்ல டிசைட் பண்ணியிருக்கிற இந்த ஹேபிட்ஸை 21 நாளைக்கு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். 145 ஃபாலோவர்ஸ் இருக்கிற இந்த பேஜ்ல அட்லீஸ்ட் 500 ஆக்கணும். அப்படி இல்லைன்னா அட் தி எண்ட் ஆஃப் 21 டேஸ் இந்த பேஜ்ல லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்த பேஜை டெலீட் பண்ணணும். இதுதான் அந்த பனிஷ்மெண்ட். பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பர்டிகுலரா எனக்கு எந்த கோலும் இல்ல. ஆனா, என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கேன். ஒரு சேலஞ்ச் எடுத்தா, என்னால அத கண்டிப்பா பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய எனக்கு குடுக்கறதுக்காக இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பேஜோட சேர்த்து மொத்தம் 4 பேஜ் இருக்கு. ப்ளஸ் ஒரு 2 யூடியூப் சேனல் இருக்கு. அண்ட் அதோட சேர்த்து ஆன்லைன்ல காமர்ஸ் பிஸ்னஸ் கூட பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னால ஹேபிட் ஃபாலோ பண்ணுறதுல மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டா இருக்க முடியறதில்ல. அந்த கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டிசிப்ளினை திரும்ப கொண்டு வரதுக்கு தான் இந்த சேலஞ்ச். ஒரு பேஜே மெயின்டெயின் பண்ண முடியாத உனக்கு எதுக்குமா இவ்வளோ பேஜுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அண்ட் அதை இந்த சேலஞ்ச் முடிகிற 21 டேஸ்க்கு அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். பேஜ் டெலீட் ஆகாமல் தப்பிப்பேனா அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். டெலீட் ஆச்சுன்னா எப்படியும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வரும்.